வெல்கம் டு ஜியா ஃபுட் காம்பி. ஆடி போய் ஆவணியும் வரப்போகுது, ஓணமும் நெருங்கியாச்சு. இந்த வருஷம் நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்கன்னு யோசிச்சுட்ருப்பீங்க. நான் இந்த வருஷம் ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சேமியா பால் பாயசம், அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் பாயசம் பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் ஜவ்வரிசியை குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். 2 விசில் வச்சுட்டேன், நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி. கேஷ்யூ வறுத்து எடுத்துக்கலாம், கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கேஷ்யூ போட்டுக்கிறேன், வறுத்து எடுத்துக்கலாம். அதிலே கிஸ்மிஸும் போட்டுக்கலாம், வறுத்து தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதிலே கொஞ்சம் நெய் விட்டு ஒரு 3/4 கப் ரோஸ்டட் தான், லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு, இதையும் தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம். பாலில் தான் வேக வைக்க போகிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாலும் இது கூட ஊற்றிக்கிறேன், 1/2 லிட்டர் பால். பால் நல்லா காயட்டும். பால் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இதில் வறுத்து வச்சுருந்தோம்ல, இந்த சேமியாவை இதில் போட்டுடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், நல்லா வேகட்டும். சேமியா பாதி வெந்துச்சு. நம்ம இந்த வேக வச்சுருந்தோம்ல, அந்த ஜவ்வரிசியும் போட்டுடலாம். அதையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாதி வெந்துருச்சு, இன்னி கொஞ்சம் வேகட்டும். நிறைய பேருக்கு பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கப் சுகர் போட்டுக்கோங்க. நான் மில்க் மெய்டும் ஊற்ற போகிறேன், அதனால் கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3/4 கப் கூட போட்டுக்கலாம். சுகர்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மில்க் மெய்ட் விட்டுக்கோங்க. 2 கிராம்பும் ஏலமும் பொடிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட பால் விட்டுக்கோங்க. நல்ல டேஸ்டியான பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி கேஷ்யூ நட் மட்டும் போடும். நம்ம வறுத்த கேஷ்யூ நட்டும் கிஸ்மிஸும் போட்டுக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.